ஹலோ வீவர்ஸ், மேசராசி நேயர்களுக்கு கள்ளழகருடைய அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க. அது என்னங்க கள்ளழகருடைய அருள் வாக்கு அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க. அதாவது வரப்போகின்ற மே 12ஆம் தேதியன்று வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்க போகிறார். இந்த வைபவமானது மதுரையில் கோலாகலமாக பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெறக்கூடுங்க. இந்த சித்ரா பௌர்ணமியை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது. இதையெல்லாம் வைத்துதான் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகின்ற நாட்கள்ல இதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும். கள்ளழகர் ஆற்றில இறங்கின பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இது போன்ற பல முக்கியமான மாற்றங்களுமே ஏற்படக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மாற்றங்களானது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தரப்போகிறதா? தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய, நிதி ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய வகையில இருக்க போகிறதா? புதிதாக நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான பலன்களானது இனி வரப்போகின்ற நாட்கள்ல தாராளமாக கிடைக்கக்கூடுமா? உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது? குடும்பத்துல நீங்க எதிர்பார்த்து காத்து இருந்த சில சுபமான விஷயங்களானது நல்லபடியாக நடக்கக்கூடுமா? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க மறக்காம பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. பெருமாளுடைய ஆசிர்வாதத்தால இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு சுபமான நாட்களாக அமையக்கூடும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 12/5/2025 சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை அன்றே பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்குங்க. சித்ரா பௌர்ணமி என்று சொன்னாலேயே மதுரையானது விழா கோலமாக காட்சியளிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவமானது அந்த இடங்கள்ல கோலாகலமாக நடைபெறக்கூடுங்க. எனவே இதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட போகிறது. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இதனுடைய தாக்கமானது 2 நாட்களுக்கு முன்பாக இருந்தே பாத்தீங்கன்னா தெரிய வரும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 11/5/2025 அன்னைக்கு குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 14/5/2025 அன்னைக்கு சூரிய பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 16/5/2025 அன்னைக்கு புதன் பகவான் ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். 31/5/2025 அன்னைக்கு சுக்கிர பகவான் ஐன சைன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறப்போகிறார். இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துதான் மே 31க்குள்ள நிச்சயமாக மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. மேசராசி நேயர்களே, மேசராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த மே 12ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது சரியாக சொல்லணும்னா மே 10ஆம் தேதியில இருந்து இதனுடைய மாற்றமானது தெரிய ஆரம்பிக்குங்க. இனி வரப்போகின்ற நாட்கள்ல மேசராசி நேயர்களுக்கு அதிகமாக பண தேவையானது உண்டாகலாம் என்பதால பணத்தை கொஞ்சம் பார்த்து பத்திரமாக செலவு பண்ண வேண்டியது மிகவுமே அவசியங்க. ஏனென்றால் திடீர்னு இக்கட்டமான சூழ்நிலைகள் வரும்போது கையில பணம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்கக்கூடும். அது மட்டும் கிடையாதுங்க, அந்த நேரத்துல போய் நம்ம மற்றவங்க கிட்ட கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலையும் உருவாகி விடுங்க. ஆக நம்ம கேட்கக்கூடிய இடத்துல கடன் கிடைச்சா ஓகே, அதுவே கடன் கிடைக்காம ரொம்பவே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல காலதாமதம் ஆகுது அப்படின்னா ரொம்பவே அது நமக்கு மனதளவுல பாத்தீங்கன்னா சங்கடத்தை ஏற்படுத்தி தரும். சோ முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கொஞ்சம் பார்த்து பத்திரமாக செலவு பண்ணிக்கோங்க. இடமாற்றங்களானது அவ்வப்போது மேசராசி நேயர்களுக்கு ஏற்படலாம். ஆடை அணிகலன்கள் வாங்குவதன் மூலமாக செலவுகளானது உண்டாகும் என்பதால இந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அணிகலன்கள் வாங்கலாம், அதாவது தங்க நகைகள் ஏதாவது வாங்கி வைப்பது நல்லது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அந்த தங்க நகையை பார்த்தீங்கன்னா நீங்க அடகு வைத்து கூட பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய செலவுகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதுவே ஒரு ஆடை வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது விரைய செலவாகத்தான் இருக்க கொடுங்க. அதாவது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் அத்தியாவசிய தேவைகளுக்காக ஆடை வாங்குவது வழக்கம்.
இருக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சில ஆடைகளை அதாவது ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிடுவோங்க. அதுவே நமக்கு திரும்பவும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட மாட்டோம். அந்த ட்ரெஸ்ஸை விட இப்போது நான் ஒரு ட்ரெஸ் பார்த்தா அது சூப்பராக இருக்கு, அதனால அது நான் வாங்கி நான் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிலைமையானது வந்துடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அத்தியாவசியமான தேவைகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆடைகள் வாங்குங்க. அதை விட்டுட்டு தேவையே இல்லாமல் சும்மா பார்த்தீங்கன்னா எந்தவித ஃபங்க்ஷனுமே இல்லை, சும்மா நான் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் நான் வாங்கி வச்சுக்கிறேன் அப்படின்னு அதிகமாக வாங்கி வைக்காதீங்க. பிறகு அந்த ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில நாட்கள் கழித்து பார்க்கும்போது பிடிக்காம கூட போகலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது தேவை இருக்குது, அத்தியாவசியம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்குமே ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சில ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் போட்டுட்டு போகலாம். அந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீணாகாது. அதாவது ட்ரெஸ்ஸுங்கிறது வீணாகாது, எப்பயா இருந்தாலும் நம்ம போட்டுக்கிறது தான். ஆனால் வந்து நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இப்போது இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு வாங்கிடுவோம். அதே போல் ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா இந்த ட்ரெஸ் இன்னும் நம்ம போடல, இதை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக நிறைய பேத்துக்கு அந்த எண்ணம் வராது. அப்போது நம்ம இன்னொரு ட்ரெஸ் புதுசாக வாங்கலாம், இதை விட பெட்டராக ஏதாவது ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்கலாம், கிடைச்சா நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற தாட் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத செலவுகள் தானே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ ஃபங்க்ஷன் வருதோ அப்போது நம்ம வாங்கிக்கலாங்க. இது ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு விதமான ஒப்பீனியன் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் என்னுடைய ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா இப்போது பண பற்றாக்குறை இருப்பதன் காரணத்தால் இதுக்கு தகுந்தாற் போல் கொஞ்சம் நடந்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செலவுகளையுமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வாகன யோகமானது உண்டாகும். எழுத்து வகையில் பார்த்தீங்கன்னா எதிலுமே சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. கூட்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லதுங்க. அவ்வப்போது பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு வீண் அலைச்சல்களுமே உருவாகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்போது ஆரம்பிக்குதோ அதற்கு முன்கூட்டியாவே ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக இருந்தே அதனுடைய தாக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்கும். எனவே அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மே 9ஆம் தேதியில இருந்தே மேசராசி நேயர்களுக்கு இதற்கேற்ப பலன்களானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்து உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு திடீரென்று நெருக்கடிகளானது ஏற்படலாம் என்பதால எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் அவசியங்க. பயனற்ற பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஒரு பயணம் செய்றீங்க அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு சில வேலைகள் இருக்கு, கட்டாயம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க செய்யலாம். தேவையே இல்லாம சும்மா நான் டைம் பாஸ்க்கு போறேன் அப்படிங்கிற மாதிரியான பயணங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும். காரணம் என்னன்னா இப்போது நீங்க பயணம் செய்றீங்க அப்படின்னா அதன் மூலமாக பெருசா உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க போவது கிடையாது. அதற்கு மாறாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால முடிஞ்ச அளவுக்கு பயணங்களை தவிர்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லதாக இருக்கக்கூடும். நீங்க யதார்த்தமாக சில விஷயங்களை சொல்ல போனாலுமே அது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து முடியும் என்பதால கொஞ்சம் பேசக்கூடியவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து நிதானத்தோடு பேசுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான மைண்ட் செட்ல இருப்போம் இல்லையா. ஸோ நீங்க காமெடியா பேசினா அந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சனுமே காமெடியா எடுத்துக்கிட்டா பிரச்சனை கிடையாது. அதுவே அவங்க சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால கொஞ்சம் நீங்க யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம் அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் பேசுங்க. கணவன் மனைவிக்கு இடையே திடீரென்று கருத்து வேற்றுமையானது ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்கோங்க. பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கவனம் செலுத்துவது நல்லதுங்க. வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. பெண்களுக்கு பண வரவானது திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க. வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம். தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது ரொம்பவே பார்த்தீங்கன்னா நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் மேசராசி நேயர்கள் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த மன அழுத்தங்கள் நீங்கும்படியான சூழலானது உருவாகும். உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் என்றாலுமே கொஞ்சம் கவனமுடனும் செயல்படுவது மிகவும் நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. அரசியல்வாதிகளுக்கு மனம் மகிழும்படியான சூழ்நிலைகளானது உருவாகலாம். வெளியூர் செல்ல நேரிடலாம். கட்சி பணிகள் மிக துரிதமாக நடப்பதற்கான சூழல்
சூழலுமே உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில வேகமானது காணப்படுங்க. சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது மிகவுமே நல்லது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று திங்கட்கிழமை அன்று மறக்காம பாத்தீங்கன்னா சித்ரகுப்தனை மனதார நினைத்து வழிபாடு செய்துக்கோங்க. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீருவதோடு நரகத்திற்கு நாம செல்லாமலேயும் இருக்க முடியுங்க. அதோடு பாத்தீங்கன்னா ஒரு சொம்புல நீங்க சர்க்கரையை கொட்டி வச்சுட்டு அதற்கு மேல வெற்றிலை வைத்து அதற்கு மேல பச்சை கற்பூரம் வைத்து தீபம் காட்டி பிறகு அந்த சொம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையை பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்துடுவாங்க. இப்படி செய்துட்டு வருவதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனிமையான சூழலானது பலவுமே நடக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.